சாதும் தீனான் அபியுத்தரேத். அதாவது சாதுக்களான ஏழைகளை நாம் கைதூக்கி விட வேண்டும் என்பது இதன் பொருள். சர்வேஷாம் பந்துர்பவா, எல்லோர்க்கும் உறவினனாக இருக்க வேண்டும். பீதாஸ்வாசன கிருத்பவா, துக்கத்தால் பயந்தவர்களுக்கு சமாதானம் சொல்லி தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை விஷ்ணு புராணம் நமக்கு போதிக்கிறது. பிறருக்கும் தனக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை ஆராய்ந்து அறிந்து அதை கடைபிடிப்பவன் இந்த உலகத்திலும் நன்மையடைந்து பரத்திலும் பரமாத்மாவோடு சுகித்திருப்பான். பரமாத்மா என்பதை விவரிக்க ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா குருதேவா? நல்ல கேள்வி. நாம் அனைவரும் பல்வேறு ஜீவாத்மாக்கள். இதை தவிர தானாகவே செயல் புரிய முடியாத எண்ணற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டும் எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பரமாத்மா, பரம்பொருள், பரபிரம்மம். அப்படியென்றால் நம் அனைவரின் இறுதி இலக்கு பரமாத்மாதானே? சரியாக சொன்னாய். இவ்வுலகில் கடமைகளை சரிவரச் செய்து பிறருக்கு உபகாரியாக வாழ்வாங்கு வாழ்பவன் முடிவில் தெய்வமாகவே மதிக்கப்படுகிறான். அவனே கேசவனான பரமாத்மாவோடு கூடியிருப்பவன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது நாம் பேசிய விஷயமாக ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்று உள்ளது. அதை உங்களில் யாராவது கூற முடியுமா? சக்கரபாணி, எங்கே நீ சொல். அதுவல்ல, நான் கேட்ட கேள்வியை நீ புரிந்து கொண்ட விதம் இவ்வளவுதானா? சாரங்கா, நீ சொல். வெகு நாட்களாக இருக்கும் மாணவர்கள் நீங்கள், உங்களுக்கே தெரியவில்லையா? சரி ராமானுஜா, உனக்கு தெரியுமா? தெரியும் குருநாதா. இருப்பினும் அதை திருமேனி கூறுவான். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அழடே, திருமேனி சொல்வானா? பலே, மூத்த மாணவர்களே, இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதே கேள்வி உங்களிடமும் வைக்கப்பட்டது. ஆனால் எந்த பதிலும் இல்லை.